வெற்றிவேல் முருகன் கரோகரா. திருச்செந்தூர் முருகாசனம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால் என்னவெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அடியனுடைய சிறுகணிப்பு. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது இவருடைய கௌரவம், கீர்த்தி, புகழ், இவருடைய சுய கௌரவத்துக்காக மிகவும் பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். எப்பவுமே பிறருக்காக பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பிறருக்கு உதவக்கூடிய ஒரு தாராள மனப்பான்மைகள் இருக்கும். கௌரவத்துக்காக போராட வேண்டி இருக்கும். அடுத்தவங்களுக்காக உழைச்சு அடுத்தவங்களை மேலேத்தணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் இவர் அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும். 8ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தி வரும் பொழுது இவர் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறோம். சில நேரங்களில் ஒரு தீராத நோய், நெடுநாள் மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நோய்கள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடும். சூரிய குருதேவன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது நம்முடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். தகப்பனாருடைய ஆதரவை பெறுறதுக்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும். தகப்பனாரோட இந்த 8ஆம் இடத்தை தசா நடந்தால், சூரிய குருதேவன் 8ஆம் இடத்து அதிபதி ஆகி தசா நடந்தால் தகப்பனாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். தகப்பனாருடைய உடல் நலங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இவருடைய சுய சிந்தனையா எதையும் செய்ய முடியாது. நல்ல ஒரு மன நிம்மதின்றது குறைவாயிரும். திடீர் அதிர்ஷ்டம், அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு இந்த லாட்டரி இந்த மாதிரி விஷயங்களில் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 8ஆம் இடத்து அதிபதியோட ஒரு 11ஆம் இடத்து அதிபதி சம்மந்தப்படணும். அப்படி சம்மந்தப்பட்டால் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். லாபம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த 8ஆம் இடத்து அதிபதி என்னுடைய தசாபுத்தி காலங்களில் பார்த்தோம்னா ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். இவர் வெளியூர் போய் அல்லது அரசாங்க வேலை பார்த்தவங்களாக இருந்தால் இடமாற்றம் உண்டாகும். இடமாற்றம் உண்டாகி அதில் ஒரு நன்மைகள் உண்டாயிடும். ஒரு வியாபாரம் பண்ணோம்னா வியாபாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிடும். இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இடம் மாறி இருந்தால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி குறைவாயிடும். உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், நீண்ட நாள் மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும். சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது, அதாவது ஒரு லக்னத்துக்கு இவர் 6ஆம் இடத்து அதிபதியாகி 8ஆம் இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா விரோதியை குறிக்கக்கூடிய அதிபதியாகி அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருவார். அப்போ விரோதங்கள் நமக்கு அதிகமாக இருக்காது, நீண்ட நாள் வியாதிகள் இருக்காது, ஒரு நல்ல மன நிம்மதி அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடும். லக்னாதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சார்னா வெளியூர் போய் பிழைச்சா தான் நமக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடும். 2ஆம் இடத்து அதிபதியாக 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா தன லாபங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிடும். 3ஆம் இடத்து அதிபதியாக 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா நம்ம தைரியங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். நிறைய போட்டி பொறாமைகள் உருவாகிடும். 4ஆம் இடத்து அதிபதியாகி 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் ஏதாவது இடம் வாகனம் இதனால் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடும். 5ஆம் இடத்து அதிபதியாகி 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா குழந்தைகளால் ஒரு மன நிம்மதி குறைவாக இருக்கும். குழந்தைகளை ரொம்ப கவனமாக அந்த நேரத்தில் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடும். 6ஆம் இடத்து அதிபதியாக 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா அது ஒரு நல்ல ஒரு காலம்.
எதிரிகளை நம்ம ஜெயிச்சிடலாம். திடீர் அதிர்ஷ்டம் வந்து உருவாயிடும். 7ஆம் இடத்து அதிபதியாக 8ஆம் இடத்துல மறைஞ்சா வீட்டுக்காரவங்களுடைய அதாவது வாழ்க்கை துணையினுடைய பிரச்சனைகள் வந்து உருவாகும். வாழ்க்கை துணையோட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. நிம்மதியற்ற ஒரு தன்மை ஏற்படும். 8ஆம் இடத்து அதிபதியாகி 8ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும். ஆயுளுக்கு பங்கம் இருக்காது. 9ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல ஆகிட்டார் அப்படின்னா தந்தையினுடைய நிலை வந்து சரி இருக்காது. தந்தையினுடைய அன்பை பெறுறது ரொம்ப கஷ்டம். 10ஆம் இடத்து அதிபதியாக 8ஆம் இடத்துல இருந்தான்னா தொழிலுக்காக நம்ம வந்து இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகும். தொழில் வெளியில் சொல்ல முடியாத ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தானா ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன லாபம் ஏற்படும். 12ஆம் இடத்து அதிபதியாக 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார்னா வெளிநாடு வெளிமாநிலம் சென்றால் தான் ஒரு நல்ல மன நிம்மதியோடு நம்ம இருக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்புகளை வந்து சூரிய பகவான் வழங்குவார். நன்றி.